அனைவருக்கும் வணக்கம். நான் தீபசுகுணா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹீமோகுளோபின். ஹீமோகுளோபின் வந்து எப்படி நம்ம நேச்சுரல் வேல வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணலான்றதை இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஹீமோகுளோபின்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஹீமோகுளோபின்றது ஒரு இரும்பு சத்து நிறைந்த புரோட்டீன். இது நம்மளோட ரத்தத்துல வந்து இருக்கும். இந்த இரும்பு சத்து நிறைந்த புரோட்டீன் தான் நமக்கு என்ன பண்ணும்னா, நம்ம சுவாசிக்கும் போது உள்ளிழுக்கிற ஆக்சிஜன் வந்து உடல்ல வந்து எல்லா பாகங்களுக்குமே எடுத்து செல்றதுக்கு இந்த புரோட்டீன் தான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? சரி, இனி ஹீமோகுளோபின் வந்து கம்மியானா நமக்கு வந்து என்னென்ன சிம்டம்ஸ் தான் தெரியும்னு பார்க்கலாம். இப்ப ஹீமோகுளோபின் கம்மியாகுதுன்னா அவங்க வந்து ரொம்ப வீக்கா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப டயர்ட்னஸ் இருப்பாங்க, டிசீனஸ் வரும். அட் சேம் டைம் அவங்களோட ஹார்ட் பீட் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போறாங்க, இல்ல டாக்டர் பாக்குறாங்க அப்படின்னா அவங்க பார்த்தோன்னே நம்ம சொல்லுவோம், பேஷண்ட் இப்ப பார்த்தோன்னே சொல்லுவோம், கண்ணு கையெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவோம், ரத்தமே இல்லாத மாதிரி இருக்கும். அதாவது வெளுத்து பேலார் இதுல இந்த மாதிரி இருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஹீமோகுளோபின் வந்து கம்மியாகிறனால வர்ற சிம்டம்ஸ் சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? இந்த ஹீமோகுளோபின் நார்மலாவே பெண்களுக்கு 150% உள்ள பெண்களுக்கு வந்து ஹீமோகுளோபின் எப்பவுமே கம்மியாக தான் இருக்கும். இதுக்கு என்ன ரீசன்னா, இது வந்து ஒரு நேச்சுரல் இதுதான். ஓகேங்களா? என்ன ரீசன்னா, வயதிற்கு வந்த பிறகு மாதந்தோறும் வந்து மாதவிலக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ரத்தம் வந்து எலிமினேட் வெளியேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைம்ல வந்து நமக்கு வந்து ஹீமோகுளோபின் வந்து கம்மியாகிற மாதிரி இருக்கு. இது நேச்சுரலாவே லேடிஸ்க்கு வந்து எப்பவுமே இருக்கிறது. சோ வந்து ஆண்களை காட்டிலும் பெண்களை வந்து எப்பவுமே இரும்பு சத்து நிறைந்த உணவுகள் வந்து அதிகம் எடுத்துக்கொள்ற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ரெண்டாவது வந்து இது வந்து நேச்சுரல் வேல வந்து ஒரு நேச்சுரல் பிசியாலஜிக்கல் ப்ராசஸ் நடக்கிறதுனால நமக்கு வந்து இரும்பு சத்து கம்மியாகுது. இது போக வந்து நமக்கு ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நம்மளோட உடம்புல வந்து ஏதாவது வந்து டிசீஸ் இருந்துச்சுன்னா, அதாவது வந்து இது அப்நார்மல் கண்டிஷன்ஸ்லயே நமக்கு வந்து ஹீமோகுளோபின் வந்து கம்மியாகத்தான் செய்யும். அதாவது லிவர் கம்ப்ளைண்ட் இருக்குது, கிட்னி கம்ப்ளைண்ட் இருக்குனாலும் நமக்கு வந்து ஹீமோகுளோபின் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கம்மியாகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம நம்ம என்ன பண்ணோம்னா, இதனால தான் நம்ம வந்து அப்பப்போ வந்து ஒரு வருஷத்துல வந்து ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்காவோ இல்ல ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா வந்து நம்மளோட ஹீமோகுளோபினோட அளவை வந்து நம்ம வந்து செக் பண்ணணும். முக்கியமாக வந்து பெண்கள் வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு தான் நார்மலா வந்து அப்நார்மல் கண்டிஷனையும் தாண்டி ஒரு இயற்கையான வேலை, அதாவது இயற்கையான பிசியாலஜிக்கல் ப்ராசஸ் நடக்கிறனாலையும் அவங்களுக்கு வந்து ஹீமோகுளோபின் வந்து கம்மியாகுதுன்னு ஆல்ரெடி சொன்னோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அப்பப்போ நம்மளோட ஹீமோகுளோபினோட அளவை வந்து நம்ம வந்து எப்பவுமே செக் பண்ணிக்கிட்டே வரணும்னு சொல்றோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப நமக்கு வந்து ஹீமோகுளோபின் வந்து என்ன ரீசன்னால வந்து நமக்கு வந்து கம்மியாகுது, அட் த சேம் டைம் வந்து ஹீமோகுளோபின் கம்மியானா என்னென்ன நமக்கு வந்து சிம்டம்ஸ் எல்லாம் நமக்கு வந்து தெரியுதுன்றதை நம்ம பார்த்தோம். இப்போ வந்து ஹீமோகுளோபின் அளவு நமக்கு வந்து கம்மியா தான் இருக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம நேச்சுரல் வேலையே நம்மளோட ஹீமோகுளோபினை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம வந்து ஹீமோகுளோபின்றத நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம்னா, ஒரு இரும்பு சத்து நிறைந்த புரோட்டீன் தான் சொன்னோம்.